ஷிப்புக்காக எல்லாம் ஆயத்தமாகிட்டு இருக்குது. நீங்க நினைப்பீங்க இந்த அந்தி கிறிஸ்து முத்திரைய நான் தரித்து கொண்டால் பரலோகம் போக முடியுமா? பரலோகம் போக முடியாது. ஆனா நீங்கள் இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி இயேசுவை மறுதலிக்காம இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு பாவம் ஒண்ணும் இல்லை. இப்ப ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஒவ்வொரு மொபைல் போன்லயும் இருக்கிற நம்பர், ஒவ்வொரு இன்டர்நெட்லயும் இருக்கிற நம்பர் முதல் என்ன போடப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அநேகருக்கு தெரியாது. 666 போட்டு தான் கூட்டி கழிச்சுதான் நம்பரே நமக்கு உருவாக்கி கொடுக்கறாங்க. 666 அதை குறித்து பைபிள் எழுதியிருக்குதா? எழுதியிருக்குது. வெளிப்படுத்தல் 13, 15, 16, 17, 18 வேகமாய் வாசிக்கிறேன். மேலும் அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்பிடிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷருடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. எல்லாம் முன்னாடியே சொல்லிதான் அடிப்பார் என்ன ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். நான் எடுத்த உடனே உங்களுக்கு வசனத்தை என்று வாசித்தேன். இதோ வருவதற்கு முன்னே எல்லாவற்றையும் அறிவிக்கிறவர், முந்தியே எல்லாவற்றையும் சொல்லி நான் முன்னே சொல்லி இருக்கிறேன், நான் தான் அவர் என்று விசுவாசிக்கத்தக்கதாக என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையினால் இந்த உலகம் இந்த வேதாகமத்தின் படி ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவின் வருகைக்காக இந்த உலகம் ஆயத்தமாயிருக்கிறது. நீங்களும் நானும் ஆயத்தமா என்பதுதான் மிக மிக முக்கியமாயிருக்கிறது. அருமையானவர்களே, ஜாதி மொழி இனம் தேசிய கலகங்கள் இது வேதாகமத்தில் ஏற்கனவே எழுதியிருக்கிறது. லூக்கா 21 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். இன்றைக்கு இருக்கிறதான ஜாதி சங்கங்கள் நான் பள்ளிக்கூடத்தில் படித்த நாட்களில் இல்லை, கல்லூரியில் படித்த நாட்களில் இல்லை. நான் கல்லூரியில் படிக்கும் போது எனது ஜாதி என்னன்னு இன்னொருத்தனுக்கு தெரியாது, அவனுடைய ஜாதி என்னன்னு எனக்கு தெரியாது. நண்பா, மாப்பிள்ள, மச்சான் அவ்வளவுதான் தெரியும். எந்த ஜாதி எதை பற்றியும் யாரும் பேசுவதில்லை. இப்ப பேசினா முதல்ல என்ன கேட்கறாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என்ன கேட்கறாங்க? நீ என்ன ஜாதி அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிறான். ஏன்னா என்ன ஜாதின்னு தெரிஞ்சு எந்த ஜாதி சங்கம் வந்து நம்மளை மிரட்ட போது, எந்த ஜாதியை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு, எந்த ஜாதியை சேர்ந்த அரசியல்வாதி கட்சி அவனுக்கு சப்போர்ட் பண்ண போது, இப்படித்தான் ஜாதி சங்கம் என்று இந்த நாடு ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிறது போல ஜாதி கலவரங்கள் உலகத்தில் விசேஷமாய் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருந்ததே இல்லை. எங்கு பார்த்தாலும் சமாதானமும் மனித அபிமானமும் மனிதர்கள் மேல் ஒரு நேசமும் மரியாதையும் இருந்தது. இன்றைக்கு ஜாதி மொழி இனம் தேசியம் என்பதை வைத்துக் கொண்டு நாடுகள் பிரிந்து கிடக்கின்றன. கொலைபாதகங்கள் நடக்கிறது, கொடுமைகள் நடக்கிறது. அடுத்த ஜாதியானை, அடுத்த தேசத்தானை, அடுத்த மொழியானை கொன்று குவிக்கிற கோபத்தோடு இன்றைக்கு அரசியல்வாதிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். யாராவது ஒருவர் எழும்பி என் மொழி, அந்த மொழி அழிச்சிருவேன், நம்ம மொழிக்காத்தான் வாழணும் அப்படிங்கிறவன் நம்பாதீங்க. நம்ம ஜாதி, அந்த ஜாதியெல்லாம் வாழக்கூடாது, அவனை அழிச்சிடு, நம்ம தான் வாழணும், அவன் பின்னாடி போகாதீங்க. நம்ம நாடு அடுத்த நாடெல்லாம் அழிச்சிடணும், அவன் பின்னாடி போகாதீங்க. நம்ம இனம், அந்த இனத்தெல்லாம் அழிச்சிடணும் என்று போகாதீர்கள். அவர்களெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். மக்களை வஞ்சித்து இப்படிப்பட்டதான உணர்ச்சிகளை எழுப்பி தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து தான் உல்லாசமாய் வாழ, தான் ஹீரோவாக இருக்க, தான் வசதி வாய்ப்போடு இருக்க, நமக்கு ஒரு நன்மையும் செய்ய மாட்டான். ஆகையினாலே நாமோ நமக்கு கிடைத்திருக்கிற கட்டளை என்ன? எதிரியை கூட நாம் நேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எதிரியை கூட நாம் நேசிக்கணும்னு சொன்னா நாம் யாரையும் பகைக்க முடியாது. ஆகையினால் நமக்கு ஜாதி கிடையாது, நமக்கு மொழி பற்று இருக்கலாம், தேசப்பற்று இருக்கலாம். ஜாதி மொழி இனம் தேசம் என்றதான கலகம் பகை விரோதம் வரக்கூடாது. வரும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது வந்துவிட்டது, ஏராளமாய் வந்துவிட்டது. நாளுக்கு ஒரு சங்கம், நாளுக்கு ஒரு ஜாதி சங்கம் அமைக்கிறது. ஆகையினால் எச்சரிக்கையாயிருங்கள். இது கர்த்தருடைய வருகையின் சமீபமாய் இருக்கிறது. அசாம், நாகாலாந்து, ஸ்ரீலங்கா, மணிப்பூர், பாலஸ்தீன், இஸ்ரேல், நார்வே, ஸ்வீடன், உக்ரைன், ரஷ்யா
போன்ற இடங்கள்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு? மொழியும் இனமும் அதுதான் சண்டை. ஆகையினால இதையெல்லாம் கர்த்தர் இப்படி இருக்கும் அப்பொழுது நான் வருவேன் என்று சொன்னார். அடுத்தபடியாக இச்சைகள், காமுகம் தலைவிரித்து ஆடும். ஒரு வருஷத்துக்கு 46 லட்சம் கருக்கலைப்பு இந்தியாவில் நடக்கிறது. எந்த நாட்டிலங்க? நாம வாழ்ற நாட்டுல 46 லட்சம் கருக்கலைப்பு. எல்லாம் பள்ளிக்கூட பருவத்திலேயே பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள். அவர்கள் அடங்கி வாழ முடியவில்லை. இச்சைகளை தூண்டுகிற சினிமாக்கள், இச்சைகளை தூண்டுகிறதான சூழ்நிலைகள், ஆபாசங்களை தூண்டுகிறதான ஆடை அமைப்புகள், இதெல்லாம் தவறு இல்லை என்ற போதனைகள் நாம் பொத்தி வளர்த்தோம். அந்த காலங்கள் போய்விட்டது. இப்பொழுது மொபைல் போனை எடுத்து வைத்துக் கொண்டு எங்கேயாவது போய் உட்கார்ந்துட்டு நமது பொம்பளை பிள்ளைங்க, நமது ஆம்பளை பிள்ளைங்க ஆப்போசிட் செக்ஸோட தான் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. வீடியோ காமி, உன் முகத்தை காமி, உன் பல்ல காமி, உன் முடிய காமி அப்படின்னா எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இதுவும் காட்டிக்கிட்டே பல்ல இடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்குது. படிப்பெல்லாம் போயிடுது. ஆகையினால மனிதனுடைய சமுதாயத்துக்குள்ளே கற்பு என்பது நீங்கிவிட்டது. யாரும் எப்படி மிருகம் போல் வாழலாம் என்ற சூழ்நிலை வந்துவிட்டது. அதற்கு காரணம் என்ன? இச்சை நிறைந்த உலகமாய் இது இருக்கும், அப்பொழுது நான் வருவேன் என்று சொன்னார். இந்த மாதிரி உலகம் இருந்தது இல்லையா? இருந்ததா? ஆனால் என்ன செய்தார்? அன்றைக்கு அந்த உலகத்தை அழித்தார். நோவாவின் நாட்களில் உலகம் அப்படி இருந்தது, உலகத்தை அழித்தார். சோதோம் குமாராவின் நாட்களில், லோத்துவின் நாட்களிலே அந்த பட்டணங்கள் அப்படி இருந்தன, அதனால் அதை அழித்தார். அதே போல இன்றைக்கு இந்த